நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். நம் இறைவனை வணங்குவதற்கு நேரம் காலம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ராகு கால பூஜைகள் எல்லாம் கூட நிறைய கோயில்கள்ல நடைபெறுகிறது. அந்த ராகு கால பூஜைகளில் கலந்து கொண்டால் நமக்கு நிறைய பிரச்சனைகள்ல எல்லாம் தீர்வு கிடைக்குது என்ற ஒரு ஐதீகம் உண்டு. வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி என்ற பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, இந்த பஞ்சமி திதியில நம்ம வராகி அம்மனை வணங்கி வரும்போது நமக்கு நிறைய செல்வங்களை வாரி வழங்குவாள் வராகி அம்மன் என்பது ஐதீகம். வராகி தேவியை வழிபட்டால் எதிர்ப்புகள் விலகும். குறிப்பாக வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகியை வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் சகல தடைகளையும் நீக்கி அருள்வாள் தேவி. அருகில் வராகி சந்நிதி அமைந்திருக்கும் கோயில் இருந்தால் சென்று தரிசியுங்கள். இல்லை என்றால் வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம் என்கிறார்கள் வராகி பக்தர்கள். தேவதைகள் எல்லோரும் சக்தி வாய்ந்தவர்கள் தான். தேவா சக்தி என்று மிகப்பெரிய விளக்கமே கொடுத்திருக்கிறது புராணம். இவர்களில் சக்தி வாய்ந்த தேவதையாக போற்றப்படுபவள் வராகி தேவி. மகா சக்தியாக திகழும் பராசக்தி தன்னில் இருந்து ஒவ்வொரு சக்தியாக வெளிப்படுவாள். அவர்களை கொண்டு அசுர கூட்டங்களையும் தீய சக்திகளையும் அழித்தெழுவாள் என்று விவரிக்கிறது புராணம். இந்த சக்திகளில் 7 சக்திகளுக்கு தனியிடம் கொடுத்து கௌரவப்படுத்தினாள் பராசக்தி. இந்த சக்திகளில் 7 சக்திகளுக்கு தனியிடம் கொடுத்து கௌரவப்படுத்தினாள் பராசக்தி. இந்த 7 பேர் கொண்டவர்களுக்கு சப்த மாதர்கள் என பெயர். இந்த சப்தர்கள் பாதர்களை போற்றி வணங்குகிறோம் என்றால் சப்த வழிபாடு செய்வார்கள். சப்த மாதர்களில் அதீத வீரியமும் தீய சக்திகளில் அழிப்பதில் வேகமும் துடிப்பும் கொண்டு ஓடோடி வருபவள் தான் வராகி தேவி. சப்த மாதர்களுக்கு சந்நிதி என்பது சோழர்கள் காலத்தில் பல ஆலயங்களில் அமைக்கப்பட்டன. யுத்தம் முதலான முக்கிய நிகழ்வின் போது சப்த மாதர்களுக்கு படைகள் போட்டு வழிபாடு நடத்தப்படும். போருக்கு செல்வதற்கு முன்னர், போருக்கு சென்று வந்த பின்பும் சப்த மாதர்களை வழிபட்டார்கள். சப்த மாதர்களில் கௌரி மாரி, மகேஸ்வரி என தெய்வங்களுக்கு தனித்தனியே ஆலயங்கள் எழுப்பப்பட்டன. பின்னாளில் அடுத்தடுத்த கட்டங்களில் வராகி கோயில்களும் எழுப்பப்பட்டு பூஜைகளும் வழிபாடுகளும் நடந்து வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வராகியை தரிசிக்கலாம். ஆனால் ராஜராஜ சோழன் வராகி தேவிக்கு பெரிய கோவிலில் சந்நிதி எழுப்பவில்லை. பின்னாளில் தான், அதுவும் சமீபத்தில் தான் வராகியின் சிலையை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. வராகியை வணங்கி வருபவர்கள் சகல செல்வங்களையும் பெற்றவர்களாக திகழ்கிறார்கள். பஞ்சமி திதி என்பது வராகியை வழிபடுவதற்கான மிக முக்கிய நாள். இந்த நாளில் மனதார வராகி தேவியை மனதார வழிபட்டால் எல்லா நல்ல விஷயங்களும் நடத்தி தருவார். வராகி வளர்பிறை பஞ்சமி தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்றாலும் தேய்பிறை பஞ்சமியிலும் வராகியை தரிசிக்கலாம், விளக்கேற்றி வழிபடலாம். அருகில் ஆலயம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, மாலையில் வீட்டில் விளக்கேற்றுங்கள். பூஜை அமர்ந்து வராகி அம்மனை மனதுக்குள் கொண்டு வந்து ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்ளுங்கள். தீய சக்திகளை அழித்து நம்மை காத்தருள்வாள் தேவி. வராகி அம்மனுக்கு மிக பிடித்தமான உணவு கிழங்கு வகைகள். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அம்மனுக்கு மிக பிடிக்கும். அதே போல மஞ்சளால் மாலை கட்டி வராகி அம்மனுக்கு சாத்தி நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். உங்களுக்கு எதிரிகள் அல்லது தீய சக்திகள் உங்களை நெருங்க விடாமல் காப்பதில் வராகிக்கு ஈடு இணையே கிடையாது. வராகி தெய்வத்தை ஒரு முறை வணங்கி பாருங்கள். உங்களுக்கு சகல செல்வங்களையும் அவள் அருள்வார். நன்றி.